Hi, hello, Bujikis. Welcome back to my channel. இன்றைக்கி நியூவான டேக்கோ கான்சர்ட் வந்து பார்க்கலாம். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, என்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், என் வாய்ஸை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப சாரிடா. நான் இப்போ தான் என் ட்ரிப்பை முடிச்சுட்டு வந்தேன். நான் வந்து சேஃபாக வந்து ரீச் ஆகிட்டேன். உங்களோட ப்ரேயர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்டு இப்போ வந்து ஒன் ஷாட் போடுற டைம் வந்துடுச்சு இல்லையா? ஸோ அதனால் ஒன் ஷாட் போட ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த ஒன் ஷாட் வந்து ஒரு ரெக்வெஸ்டட் ஒன் ஷாட் தான். ஆக்சுவலாக இது வந்து ஒரு பர்த்டே ரெக்வெஸ்ட் தான். இதுவும் வந்து அவங்க முன்னாடியே கொடுத்துட்ருக்காங்க. உங்களோட ஃப்ரெண்டுக்கு பர்த்டே செப்டம்பர் 27 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து நான் பார்த்தேன். பட் எனக்கு அதுக்கப்புறம் மறந்துடுச்சு. எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. இந்த பர்த்டே ரெக்வெஸ்ட்லாம் தள்ளி வச்சதுனால அந்த ரெக்வெஸ்ட்டை நான் சுத்தமாக மறந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் அவங்களே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி நான் ரெக்வெஸ்ட் கொடுத்தேனே, ஏன் இன்னும் நீங்கள் போடல பர்த்டே ரெக்வெஸ்ட் அப்படின்னு. அவங்க கேட்டப்போ தான் எனக்கு ஞாபகமே வருது. அப்போ நான் அவங்கக்கிட்ட வந்து என்ன பர்த்டே ரெக்வெஸ்ட் கேட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும்போது தான் அவங்க வந்து திருப்பி அந்த ரெக்வெஸ்ட்டை சொல்லியிருந்தாங்க. ஸோ ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிடா. எனக்கு வந்து சுத்தமாக ஞாபகம் இல்லை. நான் எப்படி மறந்தேனே எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து நோட் பண்ணாமல் வேற விட்டேன். ஸோ அதனால் நான் மறந்துட்டேன். ஐம் ஸோ சாரிடா. ஸோ நீங்கள் கேட்ட ரெக்வெஸ்ட்டில் வந்து இன்றைக்கி ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். அண்ட் இதுதான் லாஸ்ட் பர்த்டே ரெக்வெஸ்ட். இதுக்கப்புறம் யாரும் பர்த்டே ரெக்வெஸ்ட் கொடுக்காதீங்க செல்லக்குட்டி, சரிங்களா? ஸோ இந்த ரெக்வெஸ்ட் வந்து யார் கேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின் டயாங் டேகி லவ் அப்படின்ற அந்த ஐடியில் வந்து எனக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட ரெக்வெஸ்ட்டில் இன்றைக்கி ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். ஸோ ஹெட்செட்டோட வந்துருங்கடா. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங் சீன் ஒரு கிளப்பை தான் வந்து காட்டுறாங்க. ஸோ அங்கே நிறைய பேர் வந்து ஜாலியாக அவங்க டைமை என்ஜாய் பண்ணிகிட்ருக்க அந்த டைமில் இந்த சைடு பார்க்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு பர்சன் செம்மையாக குடிச்சிட்ருக்கான். வேறு லெவலில் அவன் வந்து செம்மையாக குடிச்சிட்ருக்கான். அவனுக்கு எதிர்க்கில் அவனோட பாடி கார்டு வந்து பாஸ் கண்ட்ரோல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கெஞ்சிட்டே இருக்கார். ஆனால் இவன் எதை பற்றியும் கண்டுக்காமல் அவன் உலகத்தில் அவன் பாட்டு செம்மையாக குடிச்சிட்ருக்கான். இப்போ அந்த பாடி கார்டு தான், சார் பாஸ் ஜங்குக் சார் ப்ளீஸ் கொஞ்சமாவது கண்ட்ரோல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கெஞ்சிகிட்ருக்காரு. இப்போ இந்த சைடு வந்து ஜங்குக் தான், என் அப்பா ஏன் இப்படி இருக்கான்? நான் கேட்டேன் அவன்கிட்ட, இப்போ அவன்கிட்ட கல்யாணத்தை பற்றி கேட்டேன், ஏன் அவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இன்னும் நல்லா குடிக்கிறான். இப்போ அந்த பாடி கார்டு தான், பாஸ் அவர் சொல்கிறத நீங்கள் செஞ்சு தானே ஆகணும். யார் அவன் சொல்கிறத நான் செய்யணுமா? ஆல்ரெடி அவன் சொன்னதெல்லாம் பத்தாதா? அவன் சொல்கிறதெல்லாம் நான் செஞ்சுட்டே இருக்கிறது தான் அவன் என்னை பெற்று போட்டிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து செம்ம போதையில் பேசிகிட்டு இருக்கான். ஸோ இங்கே வந்து கான்வர்சேஷன் போயிட்டுருக்கும்போது இப்போ அந்த பாடி கார்டு தான், பாஸ் நான் வேணா ஒரு ஐடியா சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடி கார்டு வந்து ஒரு பர்சனை பார்த்துட்டு வந்து ஜங்குக் கிட்ட சொல்கிறாரு. இப்போ ஜங்குக் தான், என்ன ஐடியா சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் போதையில் கேட்க, இப்போ அந்த பாடி கார்டு தான், அங்கே ஒரு பர்சன் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிகிட்ருக்கார், அவரை பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஜங்குக் கிட்ட சொல்ல, இப்போ ஜங்குக் தான் அந்த சைட் திரும்பி பார்க்குறான். திரும்பி அந்த பர்சனை பார்த்தோன்னே ஒரு செகண்ட் வந்து அப்படியே ஸ்டன் ஆகிறான். அந்த பர்சனோட ஹேண்ட்ஸமோ அந்த அழகு அதெல்லாம் பார்த்து அவன் அப்படியே ஸ்டன் ஆகிறான். இப்போ அந்த பாடி கார்டு தான், நீங்கள் வேணால் அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேளுங்கண்ணா. அவன்கிட்ட போய் நான் என்ன ஹெல்ப் கேட்கணும்? இல்லை பாஸ், நீங்கள் போயிட்டு அவர்கிட்ட நாளைக்கு ஒரு நாள் மட்டும் என்னோடய பாய் ஃப்ரெண்ட் மாதிரி இருந்து நடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பாருங்கள். அப்படி கேட்டால், இல்லை பாஸ் நாளைக்கு தானே உங்களை பையன் பார்க்க வராங்க, அதனால் நீங்கள் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் அவரை வந்து கொஞ்சம் ஆக்ட் பண்ண சொன்னீங்கன்னா உங்கள் அப்பா அதுக்கப்புறம் மேரேஜ் எதுவும் பண்ண மாட்டார்ல, அதனால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடி கார்டு வந்து சொல்கிறாரு. இப்போ ஜங்குக் தான் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறியா? நீங்கள் போய் ட்ரை பண்ணுங்கள் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடி கார்டு வந்து ஜங்குக்கை தள்ளி விடுறாரு. இப்போ ஜங்குக் தான் பொறுமையாக போதையோடு ஆடிக்கிட்டே வந்து அங்கே இருக்க அந்த பர்சன்கிட்ட வந்து போகிறான். ஸோ அந்த பர்சன் வந்து ஒரு கம்பெனியோட சிஇஓ. அந்த சிஇஓ வந்து ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிகிட்ருக்காரு அங்கே உட்காந்து இன்னொரு சிஇஓ கூட. இப்போ இந்த சைட் ஜங்குக் தான் ஆடிக்கிட்டே போயிட்டு அந்த பர்சனோட ஷோல்டரில் வந்து அவன் விரலை வச்சு சீன்றான். இப்போ அந்த பர்சனை வந்து ஒரு கோல்டான ஃபேஸோட திரும்பி பார்க்க இந்த சைட் ஜங்குக் தான், குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போதையில் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். இந்த சைடு இருக்க பர்சனுக்கு வந்து செம்ம காண்டாவது, யாரா இவன் நைட்டு வந்து குட் மார்னிங்னு சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. அந்த பர்சன் வந்து ஒரு பெருமூச்சு விட்டுட்டு,
இங்கே பாருங்கள், நான் மீட்டிங் அட்டன் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளீஸ் குடிச்சிட்டு போதையில் இருக்கீங்கன்னா அந்த சைட் போய் அந்த பொண்ணுங்க கூட ஆடுங்க, இங்கே வந்து ஆடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பொலைட்டாக ஒரு கோல்டான வாய்ஸோடு சொல்கிறான். இப்போ இந்த சைட் ஜங்குக் தான், ரொம்ப பண்ணாத, அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல, இந்த சைடு அந்த பர்சன் தான், ஏய் உன்னை யாருன்னே எனக்கு தெரியாது, நீ யார் என்கிட்ட வந்து இவ்வளோ கம்ஃபர்டபுளாக பேசிகிட்டு இருக்க, முதல்ல போ இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்ல, இப்போது அந்த பர்சனுக்கு ஆப்போசிட்டில் இருக்க அந்த சிஇஓ தான், என்னாச்சு டயம், யார் இவர், உனக்கு தெரிஞ்சவரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க, இந்த சைடு வந்து டே தான். இப்போ டே வந்து ஜங்குக்கை பார்த்து முறைச்சிட்டு, இப்போ யாருன்னே எனக்கு தெரியாது மிஸ்டர் லீ, யாருன்னே தெரியல, வந்து என்கிட்ட கத்திகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்ல, இப்போ ஜங்குக் தான் எதுவுமே சொல்லாமல் டேவோட லேப்பில் வந்து டேவோட கையெல்லாம் தட்டி விட்டு உட்காந்துக்கிறான். இப்போ டே தான் ஒரு வைட் ஐஸோட, ஏய் யாரா நீனு, ஏஞ்சி போ முதல்ல இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து கத்த. இப்போ அந்த சிஓ தான், ஓகே எனக்கு தெரிஞ்ச நான் இப்போ இங்கேருந்து போகிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன், நான் கிளம்புறேன் டேயும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பி போயிடுறாரு. இப்போ டே தான், ஹலோ ஹலோ மிஸ்டர் லீ ஒரு நிமிஷம், ஏய் உன்னால தான் எல்லாம், நான் இங்கே ஒரு மீட்டிங்கில் இருக்கேன்னு தெரியுதுல்ல, ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறான். இப்போ ஜங்குக் தான் ஒரு மாதிரி ஒரு போதையான ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு, உன் கூட கொஞ்சம் பேசணும்னு நான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல. இப்போ டே தான் செம்ம கோவத்தில், ஏய் நான் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருந்தேன், ஏன் இப்படி என்னை தொல்லை பண்ணுற, போதையில் வந்து ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கத்துறான். இப்போ ஜங்குக் தான், நான் அவங்ககிட்ட பேசணுன்னு தானே சொன்னேன், ஏன் நீயும் கத்துறேன், என்ன எல்லாருமே கத்துறாங்க, யாரும் என்கிட்ட பாசமாகவே பேச மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போதையிலே அழுகுறான். இப்போ டேக்கு வந்து டக்குன்னு பேனிக் ஆகிடுது, நான் என்னடா பண்ணேன் இப்போ அப்படின்ற மாதிரி. அவன் வந்து டக்குன்னு ஜங்குக்கை எப்படி கம்ஃபர்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் வந்து ஜங்குக்கோட ஷோல்டரை தட்டிட்டு, சரி நான் இப்போ என்ன சொல்லிட்டேன், எனக்கு என்னோடய மீட்டிங்கை நீ இப்படி ஸ்பாயில் பண்ணிட்ட, அதனால தான் கத்துனேன், நான் ஏன் உன்னை கூப்பிட்டேன், எதுவுமே தெரியாமல் நீ எதுக்கு என்ன கத்துற, உனக்கு என்ன தெரியுமா என்ன, நீ எதுக்கு என்கிட்ட இவ்வளோ கம்ஃபர்டபுளாக பேசுகிற, நான் இது வரைக்கும் உன்னை பார்த்ததே இல்லை, ஒரு வேளை நீ எனக்கு தெரிஞ்சவனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. இப்போ ஜங்குக் தான், நான் உனக்கு தெரிஞ்சவெல்லாம் இல்லை, எனக்கே நீ யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லு. இப்போ டேக்கு இன்னும் கோவம் வருதான் வந்து ஜங்குக் அவன் லேப்பில் வந்து தள்ளி விட்டு, உனக்கு என்ன பைத்தியமா, ஏன்டா இப்படி பண்ணுற, இன்னைக்கு நாளே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கேருந்து கிளம்புறான் அவனோட பேகெல்லாம் எடுத்துக்கிட்டு. இப்போது ஜங்குக் தான் டேவோட கையை பிடிச்சி இழுக்கிறான். இப்போ டே வந்து ஜங்குக்கை பார்த்து முறைச்சிட்டு, இதை பாரு உனக்கு அவ்வளோதான் மரியாதை, ஒழுங்காக என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல. இப்போ ஜங்குக் தான், நீ இப்போ என்னை விட்டு போனேன்னா நான் இதெல்லாம் பண்ணிப்பேன், என்னது, ஆமாம் என்னை விட்டு போகாத, நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லிட்டு வந்து போதையிலே ஒரு மாதிரி கண்ணு கலங்குது. அவன் அப்படி பேசுகிறான். இப்போ டே தான் ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருக்கான், அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அவனும் வந்து பொறுமையாக திருப்பி அவன் உட்காந்துட்டு இருந்த சீட்லேயே வந்து உட்காந்துட்டு, என்ன தான் பிரச்சனை உனக்கு, உன் பேர் என்ன, நீ யாருன்னே எனக்கு தெரியாது, ஏன் இப்படி என் உயிரை வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு டே கேட்க. இப்போ ஜங்குக் தான், என் பேர் ஜான் ஜங்குக், நான் ஒரு மாஃபியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் க்யூட்டாக சொல்கிறான் போதையில் சிரிச்சுக்கிட்டே. இப்போ டே அதை ஒரு ஆக்வர்டான ஐஸோட பார்த்துட்டு, நீ மாஃபியாவா, ஆமாம் என்ன பார்த்தா தெரிலையா, தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல. இப்போ ஜங்குக் தான், தெரிலையா, ஆமாம் தெரியாது, ஏன் தெரியுமா, ஏன்னா எனக்கு 18 வயசு தான் ஆகுது, என்னது, ஆமாம் எனக்கு 18 வயசு தான் ஆகுது, நான் இப்போ தான் என்னோடய ஸ்கூல் லைஃபே முடித்தேன். டேய் நீ என்ன லூஸா, இன்னும் காலேஜ் லைஃப்பை முடிக்கல, உன் லைஃபே நீ இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, அதுக்குள்ளே நீ மாஃபியாவுக்கு போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. இப்போ ஜங்குக் தான், நான் என்ன பண்ணுவேன், ஏன் மேலே தப்பு, எனக்கு தான் ஒரு தப்பான்னு வந்து வாசிச்சிருக்கானே, அவன் பண்ண வேலை தான் இதெல்லாம். அப்பாவா, உன் அப்பா என்ன பண்ணார், அவர் என்ன பண்ணார், அவர் சொல்கிறதெல்லாம் நான் செய்யணும், என் லைஃபே அவர் தான் எடுத்து நடத்துவார், என் லைஃப் எனக்கு பிடிச்ச மாதிரியே நான் வாழ மாட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல. டேக்கு வந்து கொஞ்சம் க்யூரியாசிட்டி வருது, யாரா இவனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்ருக்கான். சரி இப்போ உன் அப்பா என்ன பண்ணார், அவர் என் ஸ்கூல் லைஃப் முடிஞ்சோடனே என்னை மாஃபியாவுக்கு போன்னு சொல்லிட்டு துரத்தி விட்டார், அவரும் ஒரு மாஃபியா தான். ஓ சரி, அதுக்கப்புறம், இப்போ தான் மாஃபியா உள்ள வந்திருக்கேன், இன்னும் 1 இயர் கூட முழுசாக ஆகலை, அதுக்குள்ளே எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லட்டே இன்னும் ஷாக் ஆகுது. டேய் என்னடா உங்கள் அப்பா லூசாடா, பாரு உனக்கே கோவம் வருது தானே, அப்போ இந்த மாதிரி பண்ணால் எனக்கும் கோவம் வரும் தானே, நான் இன்னும் 20 இயர்ஸ் கூட அட்டன் பண்ணல தெரியுமா, ஏன் என் அப்பா இப்படி பண்ணுறாரு
அப்படின்னு சொல்லிட்டு அவன் பவுட் பண்ணிட்டு டேவோட ஷோல்டரில் சாயிறான் அழுதுகிட்டு. இப்போ டேக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவன் ஒரு மாதிரி வியர்டாக ஃபீல் பண்ணுறான். இப்போ ஜங்குக்கு தான் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லு, இப்போ என்னை யாராவது இதில் வந்து காப்பாற்றணும், அதுக்கு தான் உன் ஹெல்ப் தேடி வந்தேன். நான் என்ன பண்ண முடியும்? அது நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு. என்ன ஹெல்ப்பு? நாளைக்கே அவங்க என்ன மாப்பிள்ளை பார்க்க வராங்க. அந்த டைம் நான் உனக்கு ஃபோன் போடுறேன். அப்போ நீ மென்ஷன் உள்ளவா, மென்ஷனில் வந்துட்டு நீ என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லு, நானும் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறோம், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல. இப்போ டேவோட ஐஸ்லாம் வயடாகுது. இப்போ டே தான் என்னடா சொல்கிற, நீ யாருன்னே எனக்கு தெரியாது, ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு அதில் ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண, என்னை பார்த்தா உனக்கு பாவமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பப்பி ஐஸோட பவுட் பண்ணிட்டு டேவோட ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டே டேவை பார்க்குறாங்க. இப்போ டே தான் சரி சரி பண்ணுறேன், ஆனால் உன் வீடு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது, உன் ஃபோன் நம்பர் என்கிட்ட இல்லை, நான் என்ன பண்ண முடியும்? நான் தரேன், நான் என்னோடய ஃபோன் நம்பர் உனக்கு தரேன், இப்போ நான் என் வீடை உனக்கு காட்டுறேன், இந்தா என் ஃபோன் நம்பர் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவனோட ஃபோன் நம்பர் சொல்கிறான். டேக் வந்து ஒரு மாதிரி ஆக்வர்டாக தான் இருக்குது. இருந்தாலும் சரி பரவாயில்ல, சின்ன பையன் பாவம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக்கோட நம்பரை வந்து வாங்கிக்கிறான். ஸோ ஜங்குக்கோட நம்பரை வாங்கிட்ட பிறகு இப்போ ஜங்குக்கு தான் தேங்க்யூ ஸோ மச்டா, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து டேவை ஹக் பண்ணுறான். இப்போ டே தான் ஏச்சி தள்ளிப்போ, என்ன நீ யாருன்னே எனக்கு தெரியாதுடா, நீ ஏன்டா இப்படிலாம் பண்ணுற, உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வேறு யாரும் கிடைக்கலையா? வேறு யார் மூஞ்சும் நல்லா இல்லை, அதனால தானே உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல. இப்போ டே தான் அவன் மூஞ்சி வந்து ஒரு பிளாங்கான ஃபேஸோடு பார்த்துட்டு, நீ எல்லாம் மூஞ்சி தான் பார்க்க இன்னசென்ட்டு, பேச்செல்லாம் ரொம்ப பெருசாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல. இப்போ ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி ஒரு போதையோட ஸ்மைல் பண்ணிட்டு, அதெல்லாம் அப்படி தான், அப்படியே சின்ன பிள்ளையாவா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல. டேக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது. அவன் வந்து டக்குன்னு திரும்பிடுறான். இப்போ ஜங்குக்கு தான் சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து டேவோட கையை பிடிச்சி இழுக்கிறான். இதெல்லாம் வந்து ஜங்குக்கோட பாடி கார்ட்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ டே வந்து ஜங்குக்கு பின்னாடி அவனை கூப்பிட்டு போகிற இடத்துக்கு வந்து வரான். இப்போது ஜங்குக்கு தான் அவனோட காரில் ஏறிட்டு வா வந்து உட்காரு, நான் வீடை காட்டுறேன். டேய் என் கார் அங்கே இருக்குது, நான் எப்படி வர்றது? அப்படியா, அப்படி என்னை ஃபாலோ பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து தள்ளி விட. இப்போ டே வந்து அவனோட காரில் ஏறிட்டு ஜங்குக்கோட காரை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுறான். ஸோ ஜங்குக்கோட காரை ஃபாலோ பண்ணிகிட்டே போக ஜங்குக்கோட வீடுகிட்ட வந்து ஜங்குக் கார் ஸ்டாப் ஆகுது. இப்போ டே தான் அந்த சைடு இருக்க மேன்ஷனை வந்து பார்க்குறான். இப்போ ஜங்குக் வெளியில் வர, டேவும் வந்து வெளியில் வரான். இப்போ ஜங்குக் தான் பார்த்தியா, இதுதான் என் மேன்ஷன், ஜான் மேன்ஷன், இதுக்குள்ளே நாளைக்கு மார்னிங் ஒரு 10 o'clock இல்லை 11 o'clock அந்த டைமில் வா, இல்லைன்னா நான் உனக்கு ஃபோன் போடுறேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல. இப்போ டேவும் சரி ஓகே நான் வரேன், பட் இப்போ நீ இவ்வளோ போதையாக இருக்கியே, உன் அப்பா பார்த்துட்டு திட்ட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க. இப்போ ஜங்குக்கோட ஐஸ்லாம் வந்து வைடாகுது. ஐயோ ஆமாம்ல, அப்பா என்னை திட்டுவார், நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேயும் இங்கேயும் ஓடுறான், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். இப்போ டே தான் ஒரு மாதிரி ஒரு டன்னான ஃபேஸோடு வந்து ஜங்குக்கை பார்க்குறான். இப்போ ஜங்குக்கு தான் ஏய் பார்த்துட்டே இருக்கேன், ஏதாவது ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக்கு வந்து டேவோட ஷர்ட்டை பிடிச்சி வந்து ஆட்டிக்கிட்டே கேட்குறான். இப்போ டே தான் சரி சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவனோட பாக்கெட்டுலேருந்து கையை விட்டு ஒரு 2 சென்டர் ஃப்ரெஷ் வந்து எடுத்து அவன் கையில் கொடுக்குறான். இப்போ ஜங்குக்கு அதை வாங்கிட்டு வந்து வாயில் போடுறான். கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து டேவோட ஃபேஸ்கிட்ட வந்து ப்ளோ பண்ணிட்டு கேட்க. இப்போ டே தான் பா நாலுதுடா, என்ன சரக்கடா வாங்கி குடிச்ச, ரொம்ப ஸ்மெல் அடிக்குதா? ஆமாம், நீ போய் எதுவும் பேசாமல் படுத்துரு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கிளம்பிடுறான். இப்போ ஜம்பு தான் ஏய் மறக்காமல் வந்துடுண்ணே, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து டேவோட விண்டோ கிட்டே போய் கை வைக்க. இப்போ டே தான் என்னடா உன் பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியாது, நாளைக்கு எப்படி நான் என் லவ்வர்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க. இப்போ டே தான் என் பேர் கிம்டயம், நம்பர் 1 கம்பெனியோட CEO அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல. இப்போ ஜங்குக் தான் ஓ அப்படியா, அப்போ நீ கேடிஹெச் என்டர்பிரைசஸோட CEOவா? ஓ அப்போ என் கம்பெனி என்னன்னு உனக்கு தெரியுமா? இல்லை அதுதானே நம்பர் 1 கம்பெனி, அதனால் சொன்னேன். சரி ஓகே, அப்போ ஓகே கிம்டயம், நீ கிளம்பு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல. இப்போ டே தான் ஓய் என்ன, உனக்கு இப்போ தான் 18 years ஆகுது தம்பி, நான் 22, அதனால் உன்னை விட நான் இத்தனை வயசு பெரியவன்றதுனால மரியாதை கொடு, இவ்வளோ அழகாக கிம்டயாங்கன்னு சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. இப்போ ஜங்குக் தான் ஒரு மாதிரி வைட் ஐஸோட வாயை பொழுதுட்டு அந்த போதையிலே ஆடிக்கிட்டே ஓ அப்போ நீ என்னை விட இவ்வளோ பெரியவனா? ஆமாம், சரி அப்போ நான் உன்னை அங்கன்னு கூப்பிட்டா?
ஹங்கா ம் சரி கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டே சொல்ல இப்போ ஜங்குக் தான் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு சரி ஓகே ஹங் நாளைக்கு வந்துடுங்க பாய் குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து க்யூட்டாக சொல்லிட்டு போயிடுறான். இப்போ டே தான் அவனை பார்த்து ஒரு லைட்டான ஸ்மைல் கொடுத்துட்டு அவன் மண்டே வந்து ஆடிட்டு அவன் வந்து காரை ஸ்டாப் பண்ணுறான். இப்போ டே தான் அவனோட டிரைவிங்லேயே ரொம்ப க்யூட்டாக இருக்கான். இவ்வளோ சின்ன வயசு தான் ஆகுது, ஏன் அவனை இப்படி ஃபோர்ஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. அவன் போக்கில் விடணும், ஆனால் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. சரி நம்மளால் முடிஞ்சது எப்படியாவது அவனை காப்பாற்றுவோம். ஆனால் அவன் ரொம்ப க்யூட்டாக இருக்கான். அவனை பார்க்கும்போது ஒரு மாதிரி அழகாக இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் ஏன் எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு அவன் வந்து அவனோட காரை ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கான். இந்த சைட் ஜங்குக் வந்து அவன் போய்ட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அவன் வந்து கப்பு சிப்பன்னு படுத்துடுறான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆக ஜங்குக் தான் டேவோட நம்பருக்கு வந்து ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனால் டேவோட ஃபோன் வந்து ரீச் ஆகவே மாட்டேங்குது. அவனுக்கு வந்து பயம் வருது. அவன் வந்து டக்குன்னு இன்னொரு வாட்டி போட்டுகிட்டே இருக்கான். ஆனால் டே வந்து எடுக்கவே இல்லை. இப்போ வந்து இந்த சைட் டே தான் ஜங்குக்கோட ஃபோன் வருதுன்னு அவனுக்கு தெரியுது. ஆனால் அவன் அதை அட்டன் பண்ணவே இல்லை. அவன் வந்து அதை கட் பண்ணி விட்டுடுறான். ஏன்னா அவனுக்கு இந்த சைடு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதனால் அவன் வந்து கட் பண்ணி விட்டுடுறான். ஸோ இந்த சைடு ஜங்குக் வந்து திருப்பி போடுறான். டேக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே டென்ஷன் ஆகிட்டு அவன் வந்து ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறான். ஸோ திருப்பி ஜங்குக் போடும்போது இப்போ ஜங்குக் தான் சுவிட்ச் ஆஃப்னு வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவன் பாடி கார்ட்கிட்ட வந்து சொல்கிறான். நேற்று அவனுக்கு ஐடியா கொடுத்த அந்த பாடி கார்ட்கிட்ட. இப்போ அந்த பாடி கார்டு தான் இப்போ என்ன பண்ணுறது பாஸ், எனக்கு என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சரில. இப்போ ஜங்குக் தான் எல்லாம் முன்னாலே தான் உன் ஐடியாவை கேட்டு நான் ட்ரை பண்ணால் இப்போ பாரு அவன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சரில. இப்போ இந்த சைடு அந்த பாடி கார்டு தான் சரிங்க சார் இப்போ நம்ம பார்த்துக்கலாம், நீங்கள் வாங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லலை. இப்போ ஜங்குக் தான் போச்சு, எல்லாம் போச்சு, என் லைஃபே ஸ்பாயில் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வரான். ஸோ அவன் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு அவன் வந்து கீழே இறங்கி வரான். ஸோ கீழே இறங்கி வந்தால் ஃபுல்லாக அங்கே வந்து மாப்பிள்ளையோடைய ஃபேமிலி வந்து இருக்குது. ஸோ அங்கே வந்து மாப்பிள்ளையோட அம்மா அப்பா அப்புறம் மாப்பிள்ளையோட அக்கா வந்திருக்காங்க. ஸோ இந்த சைடு வந்து ஜங்குக்கோட ஃபேமிலி வந்திருக்காங்க. ஸோ ஜங்குக்கோட அம்மா அப்பா ஜங்குக்கோட அக்கா வந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஜங்குக் கீழே இறங்கி வர மாப்பிள்ளையோட அம்மா அப்பா தான் ஜங்குக்கை பார்த்துட்டு பையன் உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்கான், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் தான் நான் உங்கள் பையனை கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட அம்மா வந்து ஜங்குக்கோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கோட அப்பா தான் எங்களுக்கும் மாப்பிள்ளையை ரொம்ப பிடிச்சிருந்தது, மாப்பிள்ளையோட பேஷன், அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது, அதனால தான் நாங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல. ஸோ இவங்க 2 பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க சாஃப்டாக. இப்போ ஜங்குக் வந்து அங்கே அவ்வளோ சைலண்ட்டாக அமைதியாக வந்து நின்றுட்டுருக்காங்க, தலையை கீழே குனிய போட்டுட்டு. ஸோ இப்போ ஜங்குக்கோட அப்பா தான் ஜங்குக் போய் காஃபி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல. இப்போ ஜங்குக் தான் சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிச்சன் உள்ளே போகலான்னு போகிறான். ஸோ அந்த டைமில் டே வந்து டோர்கிட்ட இருந்து என்ட்ரி கொடுக்குறான். ஸோ டே டோர்கிட்ட வந்து நின்று ஒன்று. இப்போ ஜங்குக் தான் டேவை பார்த்துட்டு வந்துட்டியா, வா வா உள்ளே வா உள்ளே வந்து உட்காரு, இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல. இப்போ டே தான் ஒரு மாதிரி ஆக்வர்டாக வந்து அவனுடைய ஸ்மைலை கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்து உள்ளே வரான். இப்போ ஜங்குக் தான் உட்காரு, பயப்படாத, யாரும் உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க, நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்ல. இப்போ டேவும் வந்து சரின்னு சொல்லிட்டு மண்டி ஆட்டிட்டு அவன் வந்து போய் உட்காடுறான். இப்போ இந்த சைடு வந்து ஜங்குக்கோட அம்மா அப்பாவுக்கும் மாப்பிள்ளையோட அம்மா அப்பாவுக்கும் வந்து செம்ம ஷாக்கு, யாரா இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா அப்பா வந்து பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் என்ன பார்க்குற, நீ சொல்கிறதெல்லாம் நான் லைஃப் லாங் கேட்டுகிட்டே இருக்கணுமா, நீ என் வாழ்க்கையை நடத்துறதுக்கா நீ என்னை பெற்று போட்டு வச்சுருக்க, எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் என் லைஃப்பை வாழ்வேன், அவனை தான் நான் லவ் பண்ணுறேன், அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக் அவனோட அப்பா கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கான். இது வந்துட்டு அவன் ஸ்மைலை கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்து பார்த்துட்ருக்கான். இப்போ இந்த சைடு அந்த மாப்பிள்ளையோட அம்மா அப்பா தான் டேங் உனக்கு இவனை தெரியும்னு நீ எங்ககிட்ட சொல்லவே இல்லையே, நேற்று நைட்டு ஃபோட்டோ காட்டினப்போ கூட எதுவுமே தெரியாத மாதிரி இருந்தால், உங்கள் 2 பேருக்கும் ஆல்ரெடி ஒருத்தர் தெரியுமா, நீங்கள் ஆல்ரெடி லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அப்பா வந்து டே கிட்டே கேட்குறாரு. ஸோ அங்கே இருக்கிறது வந்து டேவோட பேரண்ட்ஸ் தான். இப்போ டே வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஒரு லைட்டான ஸ்மைல் கொடுத்துட்டு வந்து அவன் கீழே குனிஞ்சிடுறான். இப்போ ஜங்குக்கு வந்து ஒன்றுமே புரியல, அவன் வந்து ஒரு மாதிரி பிளாங்க் ஆகி நிற்கிறான். இப்போ ஜங்குக்கோட அம்மா தான்
ஏய் லூஸு, உன்னை பார்க்க வந்த மாப்பிள்ளையே அவன் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஜங்குக்கோட ஐஸ் தான் வந்து வைடாகுது. அவனுக்கு வந்து ஒரு மாதிரி வந்து ஷேம் ஆகிடுது. என்னடா இதை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. அங்கே வந்துட்டு அவன் ஸ்மைலை கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்து ஜங்குக்கை பார்க்குறான். இப்போ ஜங்குக் தான் என்னை மன்னிச்சிருங்க, நான் அவர்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நர்வஸாக சொல்கிறான் க்யூட்டான ஃபேஸோட. இப்போட்டே வந்து அதை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு நான் பேசிட்டு வரேன் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து 2 பேர்கிட்டையும் சொல்லிட்டு போகிறான், 2 பேரோட பேரண்ட்ஸ்கிட்டையும். ஸோ இப்போ அவங்க 2 பேர் வந்து ஒரு பால்கனி சைட் கிட்ட வந்து இருக்காங்க ஜங்குக்கோட ரூமில். இப்போ ஜங்குக் தான், நீ ஏன் இதை சொல்லலை? நேற்று நீ ஏன் இதை சொல்லலை? நேற்று எனக்கே தெரியாது நான் உன்னை தான் மாப்பிள்ளை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உனக்கு தெரியுமா நீ நாளைக்கு என்னை பார்க்க வர அப்படின்ட்டு? தெரியும், நாளைக்கு நான் மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறேன்னு தெரியும். ஆனால் அது நீ தான் எனக்கு தெரியாது. நேற்று நீ சொன்னப்போ கூட எனக்கு அந்த டவுட்லாம் வரல, நான் உன் வீட்டுக்கு தான் வரப்போகிறேன் அப்படின்ட்டு. பட் உன் கூட இருந்த அந்த கொஞ்ச நேரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உன் கண், இந்த ஒரு அழகான முகம், இந்த மனசு, இவ்வளோ இன்னசென்ட்டாக நீ நடந்துக்கிறது, இப்படி உன் லைஃப்பை மாற்றிருக்காங்க, அதுலேருந்து நீ தப்பிக்கணும்னு நினைக்கிறது, அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உன் கூட இருந்த அந்த கொஞ்ச நேரத்தில் நான் நானாக ஃபீல் பண்ணேன். எனக்கு உன் கூட லைஃப் லாங் இதே மாதிரி இருக்கணும்னு தோணுச்சு. உன் கூடவே இப்படி உன்னை பத்திரமா பார்த்துக்கணும், இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்க உன்னை நான் பார்த்துக்கணுன்னு தோணுச்சு. என்ன தான் உன்னை விட நான் இவ்வளோ பெரியவனாக இருந்தாலும் உன் கூட இருக்கணும், உன்னை நல்லா பார்த்துக்கணும்னு எனக்கு தோணுச்சு. நேற்று நைட்டு தான் நான் உன் ஃபோட்டோ பார்த்தேனே. உன் ஃபோட்டோ பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் நான் உன்னை தான் மாப்பிள்ளை பார்க்க வரேன் அப்படின்ட்டு. அப்போ எனக்கு இதை சொல்லணும், இதை தடுக்கணும் அப்படின்னு தோணவே இல்லை. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. உன் கூட லைஃப்லாம் அங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அது நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லிட்டு. என் ஃபீலிங்ஸை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. ஆனால் அது உன் ஃபோட்டோவை நான் பார்த்ததுக்கப்புறம் அதை நான் மொத்தமாகவே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எனக்கு என்கிட்ட இருக்க மொத்த லவ்வையும் உன்கிட்ட கொடுக்கணும்னு தோணுது. உன்கிட்ட இருக்க எல்லா லவ்வையும் நான் மட்டும் எடுத்துக்கணும்னு தோணுது. உன் கூட லைஃப்பில் அவங்க ஹாப்பியாக உன்னை லவ் பண்ணிவிட்டு, உன் கூட அவ்வளோ ஹாப்பியாக என் லவ் ஃபுல்லாக காட்டி அவ்வளோ ஹாப்பியாக உன்னை நான் வச்சு பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்றேன். உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், உன்னை எதுலேயும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். உன் லைஃப்பை நான் ஃப்ரீடமாக வாழ விடுவேன். எனக்கு தெரியும் இவ்வளோ சின்ன வயசுலேயே எல்லாத்தையும் பண்ணுறாங்கன்னு உனக்கு ஆகக்கூட இருக்கும், உனக்கு ஒரு மாதிரி வியர்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு புரியுது. அதுக்காக நான் உனக்கு டைம் கொடுப்பேன், உனக்கு ஸ்பேஸ் கொடுப்பேன். உனக்கு எவ்வளோ டைம் வேணுமோ நீ எடுத்துக்கோ. நீ இந்த மாஃபியாவாகவே இருக்கணும், இந்த மாதிரி என்னை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு ஒய்ஃபாகவே தான் வாழணும்லாம் நான் சொல்லவே மாட்டேன். இதுவும் இஷ்டம், உன் வாழ்க்கை. இப்போ கூட நீ என்னை வேணான்னா ஓகேன்னு நான் போயிடுவேன், உன்னை நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி முடிக்கிறான். இப்போ ஜங்குக் வந்துட்டு இவ்வளோ நேரம் பேசினதெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு லவ்ஃபுல்லான ஒரு ஐஸோடு வந்து பார்க்குறான். அவன் வந்து அவ்வளோ சாஃப்டான ஒரு ஐஸோடட்டே வந்து பார்க்குறான். அவனோட ஹார்ட்லாம் வந்து அப்படியே மெல்ட் ஆகிடுது. இப்போட்டே தான், இப்போ கூட உனக்கு இது பிரச்சனையாக இருக்குது, உனக்கு இது வேணான்னா போய் உங்கள் அப்பா கிட்டே சொல்லு, இவன் எனக்கு வேணாம், இவன் எனக்கு பிடிக்கலான்னு போய் சொல்லு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. இப்போ ஜங்குக் தான், எனக்கு சொல்லணும்னு தோணலை அப்படின்ட்டு அவன் சொன்ன உடனே டேக்கு வந்து செம்ம ஹாப்பியாகுது. அவன் ஒரு சாஃப்டான ஒரு ஸ்மைலோட, ஏன் சொல்லணும்னு தோணலை? ஏன்னா உன் கூட இருந்தப்போ நான் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணேன். நீ இவ்வளோ நேரம் பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது என் ஹார்ட் அவ்வளோ மெல்ட் ஆகுது. நீ என்னை அவ்வளோ பத்திரமா பார்த்துப்பன்னு உன்னோட வார்த்தையே சொல்லுது. இதையும் தாண்டி உன் கண்ணில் பொய்யே இல்லை, நீ அவ்வளோ பத்திரமா என்னை பார்த்துப்பேன் உன் கண்ணே எனக்கு சொல்லுது. எது பொய் சொன்னாலும் கண்ணை பொய் சொல்லாதுன்னு நான் நல்லா நம்புவேன். அது உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது. நீ என்னை பத்திரமா பார்த்துப்ப, நீ சொன்னதெல்லாம் நீ நிறைவேற்றுவ, நீ இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் நீ செய்வான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீ வேணான்னு எனக்கு சொல்லணும்னு தோணலை டேயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்ல. டேக்கு வந்து செம்ம ஹாப்பி. இப்போ டே தான் அவனோட ஆன்ஸை வந்து ஜங்குக் கிட்ட வந்து காட்டுறான், அவனோட ஆன்ஸை வந்து பிடிக்க சொல்லி. இப்போ ஜங்குக் தான், கையை கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு டீச்சிங்கான ஸ்மைலோட டேவை பார்த்து கேட்க. இப்போ டே தான் ஜங்குக்கோட கையை பிடிச்சி அவனே வந்து இழுத்துடுறான். ஸோ ஜங்குக் வந்து அப்படியே டேவோட செஸ்ட்டில் வந்து பம்ப் ஆகி நிற்க. டே வந்து ஜங்குக்கோட வயசில் பிடிச்சிக்கிறான். இப்போ ஜங்குக் தான், நான் கல்யாணத்துக்கு ரெடி,
அப்போ நானும் ரெடி தான் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து சொல்ல ஜங்குக்கு வந்து டேவை ஹக் பண்ணிக்கிறான். டேவும் வந்து ஜங்குக்கை ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அப்படியே வந்து அவங்க 2 பேரும் பேசி முடிச்சுட்டு 2 பேரும் வந்து வெளியில் வராங்க. ஸோ வெளியில் வர பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன முடிவு அப்படின்னு கேட்க 2 பேரும் வந்து ஓகே நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு வந்து சொல்ல பேரண்ட்ஸ் 2 பேருக்கும் வந்து செம்ம ஹாப்பி. ஸோ அவங்களும் வந்து ஒரு 1 மந்த்லேயே 2 பேருக்கும் வந்து செம்ம கிராண்டாக அவ்வளோ அழகாக வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து மேரேஜ்லாம் செம்மையாக முடிய இப்போ டே தான் வந்து ஜங்குக்கா அவனோட மேன்ஷனுக்கு வந்து கூப்பிட்டு போகிறான். ஸோ அவங்க 2 பேர் வந்து அவங்களோட நியூவான மேன்ஷனுக்கு வந்து போக இப்போ 2 பேர் வந்து அந்த மேன்ஷனுக்குள்ள வந்து என்ட்ரி ஆகுறாங்க. ஜங்குக்கு வந்து அந்த மேன்ஷனை சுற்றி அழகாக வந்து அவனோட ஐஸில் பார்த்துட்ருக்கான். இப்போ டே தான் அவனை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அவன் பின்னாடி போய் வந்து ஹக் பண்ணிக்கிறான். பேக் ஹக் பண்ணிக்கிறான் டைட்டாக. இப்போ ஜங்குக்கு தான் ஒரு லைட்டான ஒரு ஸ்மைலோட டேவோட பாடியில் வந்து அவனும் வந்து சாயிறான். இப்போ ஜங்குக்கு தான் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, வீடு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்ல டே அப்படியே ஜங்குக்கோட நெக்கில் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே உனக்கு எந்த ரூம் வேணும்? ஐ மீன் நம்ம எந்த ரூம் எடுத்துக்கலான்னு கேட்டேன். நம்ம அந்த சென்டர் ரூம் எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து மேலே ஒரு ரூமை காட்டுறான். ஸோ ஜங்குக்கு காட்டுற ரூமை வந்து டே பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு சரி ஓகே அப்போ நீ போய் ஃப்ரெஷ்அப் ஆக, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் அதை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஜங்குக்கும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மண்டே ஆட்டிட்டு அவனும் வந்து போகிறான். ஸோ ஜங்குக்கு போய் ஃப்ரெஷ்ஷாக ஆகி முடித்ததும் டேவும் வந்து அவன் ஆஃபீஸ் ரூமில் கொஞ்சம் ஒர்க்கை முடிச்சுட்டு அவனும் வந்து ரூமுக்கு போகிறான். ஸோ ரூமுக்கு போனால் ஜங்குக்கு வந்து அங்கே சைலண்ட்டாக பெட்டில் வந்து அவனோட பஜாமாவை போட்டு உட்காந்துட்டு அவன் வந்து க்யூட்டாக ஒரு பன்னி மாதிரி சுற்றி அந்த ரூமை பார்த்துட்டு இருக்கான். இப்போ டே தான் அதை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு ஓய் என்ன பண்ணி சுற்றி பார்த்துட்ருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க இப்போ ஜங்குக்கு தான் அது ஒன்றும் இல்லை, ரூம் அழகாக இருக்குல்ல அதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல டேவும் வந்து ரூமை சுற்றி பார்க்குறான். ஏன்னா ரூம் வந்து ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருக்கு ஃபர்ஸ்ட் நைட்காக. இப்போ டே தான் ரூம்லாம் நல்லா தான் டெக்கரேட் பண்ணியிருக்கு, ஆனால் இந்த டெக்கரேஷனுக்கெல்லாம் எந்த யூஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல இப்போ ஜங்குக்கு தான் ஒரு பவுட் பண்ணிட்டு ஒரு ஒயிட் ஐஸோட எந்த யூஸும் இல்லைன்னா ஆமாம் நம்ம தான் எதுவும் பண்ண போகிறது இல்லையே, எதுக்கு இதெல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல இப்போ ஜங்குக்கு தான் ஏன் ஏன் எதுவும் பண்ணல அப்படின்ட்டு அவன் கேட்க இப்போ டேக்கு வந்து ஐஸ்லாம் வைட் ஆகுது. என்னடா ஏன் எதுக்கு இப்போ இப்படி கத்துற? இல்லை எதுவும் பண்ணலைன்னா ஆமாம் எதுவும் பண்ணல. அப்போ வெட்டிங் நைட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க இப்போ டே தான் ஒரு ஒயிட் ஐஸோட டேய் மூஞ்சி மட்டும்தான் இன்னசென்ட்டா? அது இப்போட்டே தான் ஜங்குக்கை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அவன் வந்து ஜங்குக்கிட்ட போய் உட்காந்துட்டு ஜங்குக்கு அவன் லேப்பில் ஏற்றி வந்து உட்கார வச்சுக்கிறான். ஸோ அவங்க 2 பேர் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருந்திருப்பாங்க 2 பேர் கூட. ஏன்னா அவங்க வந்து இந்த 1 மந்த் கேப்பில் அவங்க வந்து நல்லா டேட் பண்ணியிருப்பாங்க, அவங்க டைமை வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்குள்ளே இப்போ எந்த ஆக்வர்டும் வந்து கிடையாது, அவங்க வந்து ஃபுல்லாக கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. ஸோ இப்போட்டே வந்து ஜங்குக்கு அவன் லேப்பில் ஏற்றி உட்கார வச்சுதான் இப்போ ஜங்குக்கு வந்து அவங்ககிட்ட வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு ஒரு பவுட்டோட டேவை பார்க்குறான். இப்போ டே தான் இங்கே பாரு பண்ணி உனக்கு இப்போ தான் 18 வயசு ஆகுது புரியுதா, நீ உன்னோட காலேஜ் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன், நீ காலேஜ் படிக்கிறியாடா அப்படின்ட்டு வந்து டே கேட்க ஜங்குக்கு வந்து டக்குன்னு ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிடுது. அவன் வந்து ஒரு மாதிரி டியரியான ஐஸோட டேவை பார்க்க இப்போ டே தான் ஜங்குக்கோட ஃபேஸை கட் பண்ணிட்டு அவன் சீக்ஸை வந்து அப்படியே அவன் தம்மால் ரப் பண்ணுறான். இப்போ டே தான் சொல்லு, எனக்கு தெரியும் உன் மனசில் என்ன ஓடுது, என்ன நீ பண்ணணும்னு ஆசைப்படுற, அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ காலேஜை ஸ்டார்ட் பண்ணுறியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க இப்போ ஜங்குக்கு தான் ஒரு டியரியான ஐஸோட அவன் லிப்ஸை பைட் பண்ணிட்டு அவன் வந்து மண்டே ஆட்டுறான் கண்டினியூ பண்ணுறான் அப்படின்ட்டு. இப்போ டே தான் அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு ஜங்குக்கோட ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் கொடுக்குறான். இப்போ டே தான் அப்போ ஓகே நீ நாளைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோ, டே ஆஃப்டர் டுமாரோலேருந்து நீ காலேஜ் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண, நாளைக்கு நம்ம காலேஜ் போய்ட்டு அட்மிஷன் வாங்கலாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க ஜங்குக்கும் வந்து அவ்வளோ வேகமாக அவனோட மண்டையை ஆட்டுறான். இப்போட்டே அதை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு சரி ஓகே இப்போ நம்ம தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு டே கேட்க ஜங்குக்கு வந்து டேவை செம்ம டைட்டாக வந்து ஹக் பண்ணிட்டு டேவோட சீக்ஸில் வந்து ஒரு கிஸ் பண்ணிட்டு டேவை பார்க்குறான். இதை பண்ணணும்னு அப்பா கூட யோசிச்சதில்லை, அவர் என் படிப்பை பற்றியும் யோசிக்கல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அழுகுறான். இப்போட்டே அதை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு சரி ஓகே விடுறா பண்ணி, அவர் பண்ணலன்னா என்ன, எனக்கு பண்ணணும்னு தோணுது நான் பண்ணுவேன்,
எனக்கு தெரியும் உன் சந்தோஷம் எங்கே இருக்குது, எதை பண்ணணும்னு ஆசைப்படுதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஒரு ஹஸ்பண்டாக உனக்கு என்னென்ன பண்ணணுமோ, உனக்கு எது எதெல்லாம் சந்தோஷம் கொடுக்குமோ அதெல்லாம் பண்ண நான் ரெடி. உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, ஜங்குக்கு வந்து அவனை பார்த்து ஒரு ஸ்வீட்டான ஸ்மைல் கொடுத்துட்டு அவன் வந்து டேவை செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இப்போ டேவை வந்து பேக் ஹக் பண்ணிட்டு, இப்போ நம்ம தூங்கினா தான் நாளைக்கு போய் காலேஜில் அட்மிஷன் வாங்க முடியும், தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, ஜங்குக்கு வந்து மண்டே ஆட்டிட்டு அவன் வந்து டேவை செம்ம டைட்டாக ஹக் பண்ணிட்டு வந்து படுத்துக்கிறான். ஸோ டேவும் வந்து ஹாப்பியாக ஜங்குக்கு பேக் ஹக் பண்ணிட்டு அவனும் வந்து படுத்துக்கிறான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் 2 பேரும் வந்து அழகாக வேக்கப் ஆகி சூப்பராக வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகி ரெடி ஆகிட்டு அவ்வளோ அழகாக வந்து அவங்க 2 பேரும் வந்து கீழே வராங்க. ஸோ கீழே வந்த உடனேயும் டே தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்காக வந்து போகிறான். இப்போ ஜங்குக் தான், எங்கே போகிறீங்க அபி? எங்கே போகிறீங்க அபி? பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் வேணாமா என் பேபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக்கோட சீக்ஸை கப் பண்ணிக்கிட்டே வந்து கேட்குறான். இப்போ ஜங்குக்கு தான் ஒரு சாஃப்டான ஸ்மைல் கொடுத்துட்டு, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஹோம்லே இல்லாமலாம் இல்லை, நான் ஒரு ஹோம்லியான பாய் தான், எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ண தெரியும், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஸ்வீட்டாக சொல்லிட்டு க்யூட்டாக வந்து உள்ளே போகிறான் கிச்சனை உள்ள. இப்போட்டே அதை பார்த்துட்டு, இல்லை பரவாயில்ல பேபி, நான் வேணால் வந்து வேணாம் போங்க போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஆர்ட்ரு கொடுக்குறான். சட்டே வந்து அதை பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அவனும் போய் வந்து அந்த டைனிங் டேபிளில் சைலண்ட்டாக வந்து உட்காந்துடுறான். ஸோ ஜங்குக்கு வந்து அவன் பிரேக்ஃபாஸ்ட்டை சூப்பராக வந்து பண்ணி முடிச்சுட்டு அவன் வந்து டே கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். ஸோ டே அதை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அதை அப்படியே வந்து ஸ்மெல் பண்ணுறான். ஸ்மெல்லே செம்மையாக இருக்கே ஒய்ஃபி, ஒன்றும் டேஸ்ட் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து செம்ம எக்ஸைட்டடாக சொல்கிறான். ஸோ ஜங்குக்கு வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவனும் வந்து டேவோட லேப்பில் உட்காந்துக்கிறான். உட்காந்துட்டு சாப்பிட்டு பாருங்கள் அப்படி எப்படி இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, டே வந்து ஒரு பீஸ் எடுத்து அவன் வாயில் வந்து வைக்கிறான். ஸோ அவன் வாயில் வச்சோடனே அவனுக்கு வந்து செம்ம அந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஸோ அவன் வந்து செம்மையாக ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு ஜங்குக்கை பார்த்து வந்து அவ்வளோ ஹாப்பியாக வந்து ஸ்மைல் பண்ணுறான். இப்போ ஜங்குக்கு தான், என்ன ஆச்சு, நல்லா இருக்கா இல்லையா அப்படின்ட்டு வந்து அவன் கேட்க நர்வஸாக. இப்போ டே தான் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவன் வந்து திருப்பி இன்னொரு பீஸ் எடுத்து அவன் வந்து ஜங்குக்கு வந்து ஊட்டுறான். இப்போ ஜங்குக்கு தான் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அவன் வந்து டேவை பார்க்குறான். இப்போ டே தான், எப்படி இருக்குது, நல்லா இருக்குது, ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு வந்து அவன் நர்வஸாக கேட்க, இப்போ டே தான், அவ்வளோ சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பேபி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து எடுத்து சாப்பிட்றான். ஸோ ஜங்குக்கு வந்து அதை பார்த்து ஒரு ஹாப்பியான ஸ்மைல் கொடுத்துட்டு அவனும் வந்து சாப்பிட்றான். ஸோ 2 பேரும் வந்து அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து முடிக்கிறாங்க. சட்டே வந்து அவனோட ஆஃபீஸோடைய ட்ரெஸ்ஸில் தான் வந்து இருக்கான். ஸோ ஜங்குக்கு வந்து ஒரு ஃபார்மலான ட்ரெஸ்ஸை வந்து போட்டிருக்கான். இப்போ டே தான் ஜங்குக்கு பார்த்துட்டு, போகலாமா பேபி? போகலாம் அபி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, டே வந்து ஜங்குக்கு அவரோட காரில் ஏற்றிட்டு வந்து ஒரு காலேஜுக்கு கூப்பிட்டு போகிறான். ஸோ அவங்க 2 பேரும் வந்து அந்த டிரைவிங்கில் அவ்வளோ லவ்ஃபுல்லாக அவங்களோட டிரைவிங் வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அந்த டைமெல்லாம் வந்து ஸ்கிப் ஆக டே வந்து ஒரு காலேஜ் முன்னாடி வந்து காரை ஸ்டாப் பண்ணுறான். ஸோ இப்போ அவங்க 2 பேரும் வந்து அந்த காலேஜில் வந்து என்ட்ரி ஆகுறாங்க. இப்போ டே தான் ஜங்குக்கை பார்த்துட்டு, பேபி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? என்ன தம்பி? அது இந்த மாஃபியா ஒர்க் உனக்கு பிடிச்சி போய் தான் நீ பண்ணுறியா? அது அது பிடிக்கும், ஆனால் இதை படித்து முடிச்சுட்டு பண்ணால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு, அவ்வளோதான். படிக்கிறதுக்கு முன்னாடி இப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டார்ட் பண்ணுறது தான் கொஞ்சம் எனக்கு ஆக்வர்டாக பிடிக்காமல் போயிடுச்சு அப்படி. நான் மேபி காலேஜ் முடிச்சுட்டு இந்த மாஃபியா ஒர்க் வந்திருந்தேன்னா கண்டிப்பாக நான் இதை பிடிச்சி போய் தான் பண்ணியிருப்பேன். ஏன்னா எனக்கு மாஃபியானா ரொம்ப பிடிக்கும். என் அப்பா பார்த்து நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆவேன். அந்த மாஃபியா ஒர்க்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்படி எந்த ஸ்டடீஸுமே இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக போனது தான் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லட்டே வந்து ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு, அப்போது ஓகே நீ மாஃபியா ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம், பட் நீ உன் ஸ்டடீஸை ஃபஸ்ட்டு கண்டினியூ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவ்வளோ கேரிங்காக வந்து பேசுகிறான். ஸோ ஜங்குக்கு வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, கண்டிப்பாக அப்படி உங்களை நான் எப்போவுமே பெருமைப்படுத்திக்கிட்டே தான் இருப்பேன், உங்களை எந்த இடத்துலையும் நான் தலைகுனியை விடவே மாட்டேன் அப்படின்ட்டு வந்து அவன் அவ்வளோ அழகாக வந்து சொல்கிறான். டே வந்து அதை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அவன் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் கொடுக்குறான். ஜங்குக்கும் வந்து டே ஒரு சீக்ஸில் வந்து ஒரு கிஸ் கொடுக்குறான். ஸோ அவங்க 2 பேரும் வந்து அந்த காலேஜில் போய் வந்து அட்மிஷன் வாங்குறாங்க. ஸோ இதுக்கு நடுவில் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் வந்து பார்க்கலாம்.
ஸோ டே வந்து ஒரு சிஇஓ, நம்பர் 1 கம்பெனியோட சிஇஓ. அவன் வந்து ஒரு கோல்டான பர்சன். அவன் எப்போ கேரிங்காக இருப்பான், ரொம்ப சாஃப்டாக இருப்பான்னா, அவன் ஃபேமிலின்னு வரும்போது தான் அவன் ரொம்ப கேரிங்காக சாஃப்டாக இருப்பான். அந்த விதத்தில் வந்து அவன் ஜங்குக் கிட்ட ரொம்ப ரொம்ப கேரிங், ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஒரு பர்சனாக இருப்பான். பட் வெளி உலகத்தில் அவன் வந்து கொஞ்சம் கோல்டான பர்சன். ஸோ இந்த சைட் ஜங்குக் வந்து பார்த்திங்கன்னா, ஜங்குக்கு வந்து இப்போ தான் 18 இயர்ஸ் ஆகியிருக்குமே. அதுக்குள்ளே அவங்க அப்பா வந்து அவனை மாஃபியாவில் சேர்த்து விட்டுருப்பாங்க. அண்ட் ஜங்குக் வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ இன்னசென்ட்டாக இருப்பான். ஆனால் அவன் இன்னசென்ட்லாம் கிடையாது. ஸோ அவன் வந்து அவனோட ஸ்டடீஸ்லாம் எதுவுமே கண்டினியூ பண்ண விடாமல் அவனை வந்து ஸ்ட்ரெயிட்டாக மாஃபியாவில் அமுச்சு விட்டது மட்டும் இல்லாமல் அவனை வந்து உடனே கல்யாணமும் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து சொல்லியிருப்பார். ஸோ அதுதான் வந்து ஜங்குக்கு சுத்தமாக பிடிக்காது. அண்ட் ஜங்குக்கு அவங்க அப்பாவே சுத்தமாக பிடிக்காது. பட் அவங்க அம்மா வந்து எப்போவுமே ஜங்குக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஜங்குக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு அவனை வந்து ஹாப்பியாக வந்து பார்த்துப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஜங்குக் டே கூட மேரேஜ் ஆனதுனால அவன் வந்து டே கூட அவனோட லைஃப்பை ஹாப்பியாக வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கான். அண்ட் டேக்கு கூட லவ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ப்யூராக தான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த லவ் வந்து எந்த ஒரு ஹார்ஷு ரஃப்பாக அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அவன் வந்து இன்னும் லிப்ஸில் கூட கிஸ் பண்ணிக்கல. ஜஸ்ட்டு ஃபோர்ஹெட்டு, சீக்ஸு, ஃபேஸ் ஃபுல்லாக அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். வேறு எதுவுமே வந்து கிடையாது. அண்ட் இன்னுமே வந்து அவங்க 2 பேர் வந்து அவங்களோட லவ்வை வந்து கன்ஃபர்ஸ் பண்ணல. அவங்களோட மனசுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து அவங்க இன்னும் வாயை திறந்து அதை வந்து கன்ஃபர்ஸ் பண்ணலை. டேவும் பண்ணலை, ஜங்குக்கும் பண்ணலை. ஸோ டே வந்து அதுக்கான ஒரு ஸ்பெஷல் டைம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக்கும் வந்து டே பண்ணட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இதுதான் வந்து இன்ட்ரடக்ஷன். ஸோ அவங்களோட லைஃப் வந்து ஹாப்பியாக போகுது. ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரெசண்ட்டுக்கு வருவோம். ஸோ ப்ரெசண்ட்டில் அட்மிஷன்லாம் வாங்கிட்டு அவங்க வந்து வந்துட்டாங்க. ஸோ ஜங்குக்கோடைய காலேஜ் ஸ்டடீஸ் வந்து அப்படியே வந்து கண்டினியூ ஆகட்டே வந்து அவனை இன்னும் நல்லா பார்த்துக்கிறான். அவனை இன்னும் கேர் பண்ணி வந்து பார்த்துக்கிறான். ஸோ அவனுக்கு என்னென்ன வேணுமோ அவன் ஸ்டடீஸ்க்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பார்த்து அவனுக்கு இன்னும் நல்லா ஹெல்ப் பண்ணி அவனோட ஸ்டடீஸில் வந்து அவனுடைய டவுட்டெல்லாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கிட்டே வந்து ஹெல்ப் பண்ணுறான். ஸோ அதெல்லாம் வந்து பண்ணி ஜங்குக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து பார்த்துக்கிறான். ஸோ இதே மாதிரி வந்து 3 இயர்ஸ் ஸ்கிப் ஆகுது. ஸோ 3 இயர்ஸ் வந்து நல்லா ஸ்கிப் ஆக இப்போ லாஸ்ட் இயரோட ஃபைனல் செமஸ்டர் வந்து அவன் எழுதிட்டுருக்கான். ஸோ இந்த எக்ஸாம் போகிறதுனால டே வந்து ஜங்குக்கு ஒரு துளி கூட அவனை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அண்ட் வந்து ஜங்குக் டயர்டாக இருக்கும்போது அவனை நல்லா பார்த்துக்கிட்டு அவனுக்கு எதெல்லாம் எனர்ஜி தரணுமோ அதெல்லாம் வந்து செஞ்சுட்டு அவனை ரொம்ப ஹாப்பியாக பத்திரமா வந்து பார்த்துக்கிறான். ஸோ அவ்வளோ ஒரு லவ்வோட ஒரு ஹாப்பியான ஒரு லைஃபோட ஜங்குக் வந்து அவன் கிராஜுவேஷனை வந்து முடிக்கிறான். ஸோ இப்போ அந்த கிராஜுவேஷன் டேயில் வந்து ஜங்குக் அங்கே செம்ம நர்வஸாக வந்து பயந்துட்டு நின்றுட்டுருக்கான். டேவும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவனும் வந்து அந்த சைட் பயந்துகிட்டே நிற்க அங்கே ஸ்டேஜில் வந்து ஒரு டீச்சர்ஸாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த ப்ரொஃபஸர்ஸ்லாம் வந்து பேசுகிறாங்க. ஸோ பேசும்போது இப்போ அந்த ப்ரொஃபஸர் தான். ஸோ நம்ம காலேஜோட 3rd இயர் வந்துருச்சு. ஸோ இந்த 3rd இயரில் லாஸ்ட் ஃபைனல் செமஸ்டர் முடித்த பசங்களில் ஃபர்ஸ்ட் ரேங்க் இவங்க எடுத்திருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ என்ன தான் நடுவில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாலுமே இவ்வளோ ஹார்ட் ஒர்க் கொடுத்து எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு மார்க் எடுத்து ஃபர்ஸ்ட் ரேங்க்கில் ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜில் பாஸ் பண்ணது நம்மளோட கிம் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்ல ஜங்குக் வந்து செம்ம ஹாப்பியாக வந்து அவன் இருக்கிற பிளேஸ்லேருந்தே வந்து எகிரி குதிக்கிறான். அவனுக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்கான். வந்து அதை செம்மையாக செலிப்ரேட் பண்ணுறான். ஜங்குக் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருக்கும். ஸோ அவங்களும் வந்து ஜங்குக்கை சியர்ஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து செம்மையாக ஜங்குக் கூட வந்து அதை செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைட்டே வந்து அவன் பின்னாடி நின்றுட்டு இருந்திருப்பான். ஸோ அவனும் வந்து அதை செம்ம ஹாப்பியாக வந்து அவன் பார்த்துட்ருக்கான். ஸோ அவனோட ஐஸ் வந்து லைட்டாக டியரியாக மாறுது. அவனுக்கு வந்து இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியல. அவனுக்கு வந்து ஜங்குக் வந்து நல்ல மார்க் எடுத்து கிராஜுவேட் ஆனால் போதும் அப்படின்னு தான் அவன் வந்து எதிர்பார்த்துருப்பான். அவன் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்லாம் எதிர்பார்த்துருக்கவே மாட்டான். ஸோ இதை வந்து பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப ஹாப்பி. இப்போ ஜங்குக் வந்து ஸ்டேஜுக்கு போக அந்த ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் வந்து ஜங்குக்கு அவ்வளோ என்கரேஜ் பண்ணிவிட்டு ஜங்குக்கு வந்து ஃபுல் சர்டிஃபிகேட் அந்த ஹேட் அதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஜங்குக் வந்து அதை அவ்வளோ ஹாப்பியாக வந்து வாங்கிக்கிறான். இந்த சைடு வந்து ஜங்குக்கோட பேரண்ட்ஸும் வந்து அங்கே தான் இருக்காங்க. டேவோட பேரண்ட்ஸும் அங்கே தான் இருக்காங்க. இப்போ ஜங்குக்கோட அப்பா தான் டேவோட கையை பிடிச்சிட்டு சாரி மாப்பிள்ள, நான் இதை யோசிக்காமல் விட்டுட்டேன், என் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல இப்போ டே தான் ஒரு சாஃப்டான ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு இதில் என்ன இருக்கப்பா, அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை, அவன் ஆசைப்பட்டு தான்
உங்ககிட்ட சொல்லாமல் விட்டுருக்கேன். அதனால் உங்களுக்கும் அது தெரியாமல் போயிடுச்சு. இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அவன் என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்டான், நான் அதை பண்ணிட்டேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல. இப்போ ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் 2 பேரும் வந்து அவ்வளோ ஹாப்பியாக டேவை வந்து பார்க்குறாங்க. டேவோட பேரண்ட்ஸும் அவ்வளோ ஹாப்பியாக வந்து பார்க்குறாங்க. இந்த சைட் டேவோட அக்காவும் ஜங்குக்கோட அக்காவும் தான். இவங்களோட லைஃப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம வேணால் இவங்கக்கிட்ட பேசி நம்மளோட லைஃப்பையும் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. ஸோ அவங்க வந்து வேறு யாரும் இல்லை, லீசாவும் ஜெனியும் தான். ஸோ டேவோட அக்கா வந்து லீசா அண்ட் ஜங்குக்கோட அக்கா வந்து ஜெனி. ஸோ அதனால் அவங்க 2 பேர் வந்து அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. எப்போ இவங்க 2 பேருக்கு மேரேஜ் ஆச்சோ அப்பத்துலேருந்து. ஸோ அதனால் அவங்களோட பாண்டிங் அதிகமாகி அவங்க 2 பேர் வந்து அவங்களோட லைஃப்பை டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சைடு வந்து ஜங்குக் தான் வந்து கிராஜுவேஷனை வாங்கி முடித்தோடனையும் அவன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக டேவை பார்த்து தான் வந்து ஓடி வரான். வந்து டேக்கிட்ட ஓடி வந்து டே மேலே வந்து ஜம்ப் பண்ணி அவன் வந்து டேவை செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இப்போ டேவை வந்து ஜங்குக்கை பேக்கப் பண்ணிட்டு, சரி சரி பேபி பண்ணி கூல் டவுன் காமாக, சரி ஓகே கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேவை வந்து அவ்வளோ சாஃப்டாக வந்து பேசுகிறாங்க. வந்து ஜங்குக்கு இன்னும் டைட்டாக இறுக்கி டேவை ஹக் பண்ணிகிட்டு இருக்கான் இழுத்து. இப்போ டே தான், பேபி அம்மா அப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல. இப்போ ஜங்குக்கு தான் வந்து கீழே இறங்கி வந்து நின்றுட்டு அவன் வந்து டேவோட ஃபேஸை பிடிச்சி இழுத்து டேவோட ஃபேஸ் ஃபுல்லாக வந்து கிஸ் பண்ணுறான். அந்த சைடு டேவோட அம்மா அப்பாவும் ஜங்குக்கோட அம்மா அப்பாவும் அவ்வளோ ஹாப்பியான ஒரு ஐஸோடு பார்க்குறாங்க. அவங்களோட அக்காவும் வந்து ஹாப்பியாக பார்க்குறாங்க. இப்போ டே தான், பேபி அம்மா அப்பா அப்படி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தெரியுமா. நான் ஃபர்ஸ்ட் ரேங்கில் பாஸ் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் நான் ஹார்ட் ஒர்க் கொடுத்தேன், ரொம்ப ஹார்ட் ஒர்க் கொடுத்தேன். எனக்கு தெரியும் பேபி, எனக்கு தெரியும் நீ ஹார்ட் ஒர்க் அவ்வளோ பண்ணு, எனக்கு நல்லாவே தெரியும். நான் தான் உன்னை வாட்ச் பண்ணிகிட்டே தானே இருந்தேன். நீ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் கொடுத்த, எவ்வளோ அதுக்காக நீ உன் டைமை ஸ்பெண்ட் பண்ணுன்னு நான் அதை வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருந்தது நீ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்ப அப்படின்னு. அதே மாதிரி எடுத்துகிட்டேன். ஐ எம் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக்கோட ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணுறான். ஜங்குக்கும் வந்து ஹாப்பியாக டேவை பார்த்து ஸ்மைல் பண்ண. டேவோட அம்மா அப்பாவும் ஜங்குக்கோட அம்மா அப்பாவும் வந்து ஜங்குக்கை என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே வந்து அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ண. இப்போ டே வந்து ஜங்குக்கை கூட்டிகிட்டு அவங்களோட வீட்டுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகுறான். இப்போ ஜங்குக்கு வந்து அவனுடைய டைம் அந்த காலேஜ் படிக்கிறதுக்காக அவன் ஸ்பெண்ட் பண்ணது அது எல்லாம் வந்து டே கிட்ட புலம்பிட்டு பேசிகிட்டே வந்து வரான். அது வந்து டே கொஞ்சம் கொஞ்சமாக அவ்வளோ பொறுமையாக வந்து லிசன் பண்ணிகிட்ருக்கான். அபி, நம்ம வீட்டுக்கு இந்த சைட் வர மாட்டோமே, நீங்கள் எதுக்கு வேறு ரூட்டில் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இப்போ தான் கவனிக்கிறான் டே வந்து இந்த ரூட்டில் வந்திருக்கிறத. இப்போ டே வந்து ஜங்குக்கு பார்த்து ஒரு சாஃப்டான ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு அவன் வந்து எதுவுமே சொல்லாமல் திருப்பி வந்து டிரைவிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ ஜங்குக்கு தான் டேவோட ஷோல்டரை பிடிச்சிட்டு, சொல்லுங்க அபி, நான் தான் கேட்குறேன்ல எதுக்காக இந்த சைடு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க. இப்போ டே தான், பொறுமையாக இரு பேபி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், சரி ஓகே அப்படின்ட்டு அவன் வந்து பவுட் பண்ணிட்டே திரும்பிடுறான். ஸோ இப்போ வந்து டே ஒரு இடத்துல போய் காரை ஸ்டாப் பண்ணிட்டு அங்கே வந்து ஜங்குக்கோட ஐஸை வந்து பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணுறான். இப்போ ஜங்குக் தான், அபி என்ன பண்ணுறீங்க, ஷோ அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக்கோட ஐஸை வந்து பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே கையை பிடிச்சி கார்லேருந்து இறக்கி கூப்பிட்டு போகிறான். இப்போ ஜங்குக் வந்து சும்மாவே இல்லை, அவன் வந்து டே கிட்ட கேட்டுகிட்டே இருக்கான். அபி என்னன்னு சொல்லுங்கள், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம், எதுக்கு பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணியிருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ டே தான், கொஞ்ச நேரம் அமைதியாக இரு பேபி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக்கு அப்படியே கூட்டிகிட்டு போகிறான் ஒரு இடத்துக்கு. ஸோ இப்போ ஜங்குக்கோட பிளைண்ட் ஃபோல்டை வந்து டே வந்து அவுத்து வர்றான். ஸோ இப்போ ஜங்குக்கு ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா டே வந்து ஒரு பீச் கிட்ட தான் வந்து ஜங்குக்கு கூப்பிட்டு வந்திருக்கான். அங்கே வந்து இப்போ தான் சன்செட் ஆகிற டைம். ஸோ சன்செட் வந்து அவங்க 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அந்த சன்செட் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ஹோல் ஸ்கையே வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குது. ஸோ அந்த 2 பேரும் வந்து அவ்வளோ அழகாக ஒரு அட்மைரிங்கான ஐஸோட பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜங்குக் தான், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு அபி, எனக்கு தான் பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு அழகான ஐஸோட டேவை பார்த்து கேட்குறான். இப்போ டே தான் அவனை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அந்த சைடு பாரு அப்படின்ற மாதிரி அவனோட கண்ணிலேயே வந்து சொல்கிறான். இப்போ ஜங்குக்கும் வந்து எங்கே பார்க்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி பார்த்தா அந்த இடத்துல வந்து டே ஒரு மாதிரி ஒரு டின்னர் செட்டிங் மாதிரி வந்து வச்சுருக்கான். ஸோ அது வந்து நைட் டைம் ஆக போகுதுன்றதுனால டின்னர் செட்டிங் மாதிரி டே வந்து வச்சுருக்கான். ஸோ ஜங்குக்கு வந்து அதை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு டேவை வந்து திரும்பி பார்க்குறான். என்ன தம்பி இதெல்லாம், எதுக்கு டின்னர் செட்டிங்லாம், சும்மா தான் போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜங்குக் கிட்ட சொல்ல. ஜங்குக் வந்து அந்த இடத்த வந்து பார்க்குறான். அங்கே வந்து ஜங்குக்காகவே ரெட் கார்பெட்லாம் போட்டிருக்கு. அதை வந்து ஜங்குக் பார்த்து
சிரிச்சுட்டு அவன் வந்து அப்படியே அந்த ரெட் கார்பெட்டில் வந்து நடந்து போய் அந்த சேரில் வந்து உட்காடுறான். இப்போ ஜங்குக் கிட்ட வந்து டே தான் பிடிச்சிருக்கா, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அபி. இந்த வியூ, இந்த செட்டிங்கு, இந்த கலர்ஸு, இந்த பலூன்ஸு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல. பட்டே அதை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு டக்குன்னு ஜங்குக் முன்னாடி வந்து நீல் டவுன் போடுறான். இப்போ ஜங்குக் தான் ஒரு ஒயிட் ஐஸோட என்னாச்சு என்னாச்சு அபி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, இப்போ டே தான் அமைதியார், உன்கிட்ட இப்போயாவது என் மனசுக்குள்ளே இருக்கிறது எல்லாம் சொல்லணுன்றதுக்காக தான் நான் இது ஃபுல்லாக ரெடி பண்ணேன். புரியல, நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணுறான். இப்போ ஜங்குக் வந்து எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக டேவை வந்து பார்க்குறான். இப்போ டே தான் ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டே, உன் கூட இருந்த இந்த 3 இயர்ஸ், நம்மளுக்கு கல்யாணம் ஆகி இந்த 3 இயர்ஸில் நான் உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். என்னோடய வேறு ஒரு சைடை நானே பார்த்தேன். உன் கூட இருக்கும்போது நான் நானாக ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன், ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக. என் லைஃப்பில் இவ்வளோ ஹாப்பியாக நான் இருந்ததே கிடையாது. எனக்கான ஒரு பர்ஃபெக்ட் மேட்ச் தெரியுமா நீனு. என்னை அவ்வளோ கேர் பண்ணி, அவ்வளோ டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டேன். நான் உன்னை பார்த்துக்கிட்டதை விட அவ்வளோ அழகாக, அவ்வளோ அன்பாக நீ என்னை பார்த்துக்கிட்ட. இதையும் தாண்டி நீ உன் ஸ்டடீஸ்லேயும் ஃபோக்கஸாக இருந்து ஃபர்ஸ்ட் ரேங்கில் பாஸ் பண்ணியிருக்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஜங்குக், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உன்னோட லைஃப்பில் நீ எதெல்லாம் ஆசைப்பட்டியோ அதெல்லாம் நிறைவேற்றிட்டேன்னு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோ கம்ப்ளீட்டாக ஃபீல் ஆகுது. அதில் ஒரே ஒரு இன்கம்ப்ளீட் எனக்கு தோணுச்சு. என்னோடய ஹார்ட்டில் இருக்கிறத நான் இன்னும் உன்கிட்ட சொல்லலையன்ற அந்த ஒரு இன்கம்ப்ளீட்னஸ் தான். அதை இப்போயாவது உன்கிட்ட சொல்லிடணுன்னு தான் இது எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணேன். இப்போது இது ஒரு பர்ஃபெக்ட் டைமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஜங்குக். அதனால தான் இதை நான் உன்கிட்ட சொல்கிறேன். இவ்வளோ நாள் சொல்லாததுக்கு, உன்னை வெயிட் பண்ண வச்சதுக்கு சாரி. ஏன்னா உன் ஸ்டடீஸை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தேன். இப்போ இதுக்கு மேலே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் என் மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே உன்கிட்ட சொல்கிறேன். ஐ லவ் யூடா, ஐ லவ் யூ ஜங்குக், ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டே வந்து சொல்லிவிட்டு அவனோட பேக்கெட்டில் இருந்து ஒரு ரிங்கை வந்து எடுக்கிறான். ஸோ ஜங்குக்கு வந்து ஐஸ் எல்லாம் வந்து வைடாகுது. ஒரு வைட் ஐஸோட ஜங்குக் வந்து டேவை பார்க்குறான். அவனோட ஐஸ் வந்து டக்குன்னு டியரியாக மாறுது. இப்போ டே தான் அந்த ரிங்கு காமிச்சிட்டு, நம்மளுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆகிடுச்சு தான், பட் ஸ்டில் என் லவ்வை நான் சொல்லணும். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஒய்ஃபி, ஐ லவ் யூட பொண்டாட்டி. என்னை கல்யாணம் பண்ணிட்டேன், என் கூட இத்தனை நாள் உன் லைஃப்பை நீ ஸ்பெண்ட் பண்ணிட்ட, எனக்காக வெயிட் பண்ண. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. இப்போ நான் என் லவ்வையும் சொல்கிறேன், ஐ லவ் யூ, என் லவ்வை அக்செப்ட் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த ரிங்கை வந்து காட்டுறான். ஸோ இப்போ ஜங்குக்கு வந்து ஒரு டியரியான ஐஸோட அவன் லிப்ஸை பைட் பண்ணிட்டு வந்து டேவை பார்க்குறான். அழுதுடக்கூடாதுன்றதுக்காக கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இப்போட்டே அதை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு, ஐ லவ் யூ பொண்டாட்டி, என்னோடய லவ்வை அக்செப்ட் பண்ணிப்பியா அப்படின்ட்டு கேட்க. இப்போ ஜங்குக்கு தான் அவனோட ஆன்சர் வந்து எதுவுமே சொல்லாமல் டே முன்னாடி வந்து நீட்டுறான். ஸோ டே வந்து அதை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அவனை வந்து இந்த ரிங்கை ஜங்குக்கோட ரிங் ஃபிங்கரில் வந்து ஸ்லைட் பண்ண. ஜங்குக்கு வந்து ஒரு ஹாப்பியான ஸ்மைலோட டே வந்து பார்க்குறான். அவனோட ஐஸ்லேருந்து டியர்ஸ் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடுது. இப்போ டே தான் அந்த ரிங்கை போட்டு விட்டுட்டு அவன் வந்து பொறுமையாக எந்திரிச்சு ஜங்குக்கு வந்து அவன் டம்மி கிட்ட இழுத்து வந்து அவன் ஹக் பண்ணிக்கிறான். ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே டேவோட வயிஸ்ட்டை பிடிச்சி இழுத்து அவனும் வந்து டேவோட டம்மியில் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு ஹக் பண்ணுறான். அவனோட ஐஸில் வந்து அவ்வளோ டியர்ஸ் கொட்டுது. இப்போ டே தான் ஜங்குக்கோட ஹேரை வந்து தடவி கொடுத்துட்டு, பேபி பேபி அழுவாதடா, நான் இப்போ என்ன சொன்னேன், என் லவ்வை தானே சொன்னேன், லவ்வை சொன்னால் கூட அழுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பவுட் பண்ணிட்டே கேட்க. ஜங்குக்கு வந்து ஒரு சாஃப்டான ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு அவன் வந்து டேவோட டம்மிலேருந்து அப்படியே வெளியில் வந்து டேவை வந்து பார்க்குறான். இப்போ டே தான், எதுக்கு பேபி அழுவுறேன், எனக்கு கஷ்டமாக இருக்குது, நீ அழுதா நானும் அழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்ல. இப்போ ஜங்குக்கு தான் அதை பார்த்து ஒரு ஸ்வீட்டான ஸ்மைல் கொடுத்துட்டு அவன் வந்து அவன் ஆர்ம்ஸை ஓப்பன் பண்ணி வந்து டே கிட்ட காட்டுறான். டே வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவன் வந்து ஜங்குக்கு கீழே குனிஞ்சு அவன் வந்து ஜங்குக்கை செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அவன் வந்து ஜங்குக்கோட நெக்கில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறான். ஜங்குக்கு வந்து டேவை செம்ம டைட்டாக ஹக் பண்ணிட்டு அவன் நெக்கில் ஸ்ட்ரகிள் பண்ணுறான். இப்போ டே தான், ஐ லவ் யூ பேபி, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக்கோட நெக்கில் கிஸ் பண்ணேன். இப்போ ஜங்குக்கு தான் டேவோட ஃபேஸ் அப்படியே பேக்கப் பண்ணிட்டு அப்படியே கப் பண்ணுறான். இப்போ ஜங்குக்கு தான், நானும் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன் பே, உங்களை பார்த்த உடனே நான் லவ் பண்ணிட்டேன். ஆனால் என்ன, நீங்கள் சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம், நீங்கள் சொல்லிட்ட பிறகு சொல்லலான்னு நான் ரொம்ப அமைதியாக இருந்துட்டேன். ஐம் சாரி,
ஆனால் எப்போ நீங்கள் என்கிட்ட என்னை பையன் பார்க்க வந்தப்போ என் மொத்த லவ்வையும் நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னீங்களோ அப்போவே நான் உங்களுக்காக விழுந்துட்டேன். அப்போவே நான் உங்களை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் அதை நான் சொல்கிறதுக்கு தான் தயங்கிட்டேன். ஐம் சாரி அபி. நானும் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன், ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ ஸோ மச்டா புருஷா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து டேவை செம்ம டைட்டாக ஹக் பண்ணுறான். டே வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவனும் பேக்கப் பண்ணுறான். இப்போ ஜங்குக் வந்து அப்படியே எந்திரிச்சு நிற்கிறான். இப்போ டே தான் எனக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜங்குக். இதே மாதிரி உன் கூட லைஃப் லாங் என் கடைசி மூச்சு வரைக்கும் இந்த கையை டைட்டாக பிடிச்சிட்டு லைஃப் லாங் வாழணும்னு தோணுது. நீ எனக்காக பிறந்தவன்டா, உன் கூட லைஃப் லாங் வாழணும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்ல. இப்போ ஜங்குக் தான் ஒரு சாஃப்டான ஸ்மைல் கொடுத்துட்டு டேவோட சீக்ஸில் வந்து கிஸ் பண்ணிட்டு, நீங்களும் எனக்காக பிறந்தவர் தான் அபி. நீங்கள் இல்லைன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அன்றைக்கி நான் மட்டும் அந்த கிளப்புக்கு வந்து குடிக்கலைன்னா நான் உங்களை பார்த்துருக்க மாட்டேன், உங்ககிட்ட பேசியிருக்க மாட்டேன், நீங்கள் என் லைஃப்பில் வந்திருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல. இப்போ டே தான், ஏன் நான் தானே உன்னை பையன் பார்க்க வரேன், அப்போ நீ என்னை அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டியா? அந்த ஒரு நிமிஷம் நான் உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா நான் உங்களை அக்செப்ட் பண்ணியிருப்பேனான்னு எனக்கு தெரியல அபி. உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ண அந்த கொஞ்ச நேரத்தில் தான் நான் உங்களை அவ்வளோ பிடிச்சி போய் அவ்வளோ புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் சொல்கிறேன், உங்களை அவ்வளோ பிடிச்சிருச்சு அப்படி எனக்கு. ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல. இப்போட்டே அதை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு, நானும் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்டா, ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்ல. இப்போ ஜங்குக் தான் டேவை பார்த்து ஒரு ஸ்வீட்டான ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு அவன் வந்து டேவோட காலரை பிடிச்சி இழுத்து லிப்ஸில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். டேக்கு வந்து டக்குன்னு ஒன்றுமே புரியல. அவன் ஐஸ்லாம் வந்து வைட் ஆகுது. அவன் வந்து ஒரு பெரிய மோன் கொடுக்குறான். இப்போ ஜங்குக் வந்து அதை பார்த்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு அந்த கிஸ்லேயே வந்து அவன் இன்னும் நல்லா டீப்பாக கிஸ் பண்ணுறான். இப்போ டே தான் அப்படியே வந்து ஜங்குக்கோட வயசிட்ட பிடிச்சி கிட்ட இழுக்க, ஜங்குக் வந்து டேவோட காலரை பிடிச்சி இன்னும் கிட்ட தான் வந்து இன்னும் நல்லா டீப்பாக வந்து கிஸ் பண்ணுறான். டேவும் வந்து நல்லா பேக் கிஸ் பண்ணுறான். இப்போ 2 பேரும் வந்து பேக் ஆஃப் ஆக டே தான், மேபி நீ என்ன இவ்வளோ ரஃப்பாக இப்படி கிஸ் பண்ணுற? ஆமாம், நான் இதுக்காக எவ்வளோ நாள் வெயிட் பண்ண தெரியுமா? நீங்கள் தான் என் கிட்டே வர மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே, நீ காலேஜ் முடிக்கிற வரைக்கும் எதுவுமே கிடையாதுன்ட்டிங்க. அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணல, இதுக்கப்புறம்லாம் நான் வெயிட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சார் லேட்டே வந்து அவனை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு, மூஞ்சி மட்டும்தாண்டா இன்னசென்ட் என் பேபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து திருப்பி அவனே வந்து ஜங்குக்கோட லிப்ஸில் கிஸ் பண்ண. ஜங்குக் வந்து ஹாப்பியாக பேக் கிஸ் பண்ணுறான். இப்போ அங்கே அவங்க 2 பேர் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த டின்னரெல்லாம் முடிச்சுட்டு இப்போட்டே தான் வந்து ஜங்குக்கை திருப்பி வந்து அவனோட வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு போகிறான். ஸோ 2 பேரும் வந்து மேன்ஷனுக்கு திருப்பி வந்து ரிட்டர்ன் ஆகுறாங்க. ஸோ ஜங்குக் வந்து செம்ம ஹாப்பியாக அவ்வளோ அழகாக வந்து அவன் டேவோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிக்கிட்டே அவன் வந்து விண்டோ சைட்காக பார்த்துட்டு அவன் வந்து வரான். டேவும் வந்து செம்ம ஹாப்பியாக அவனோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிக்கிட்டே காரை ட்ரைவ் பண்ணிக்கிட்டு அவனும் வந்து ஹாப்பியாக வீட்டுக்கு வரான். ஸோ இப்போ வீட்டுக்கு வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே போன அடுத்த செகண்டே வந்து டே வந்து ஜங்குக் அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் தூக்குறான். இப்போ ஜங்குக் தான், என்னாச்சு அப்படி? என்னாச்சு? நீ தானே சொன்ன இவ்வளோ நாள் கண்ட்ரோல் பண்ணிட்டு இதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ண மாட்டேன்ட்டு. நானும் கண்ட்ரோல் பண்ண மாட்டேன். ஆல்ரெடி ரூமையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் காலேஜுக்கு வந்தேன். ரூம் ஃபுல்லாக ரெடியாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் நைட்டில் எதுக்கு எதுவும் பண்ணாததுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, வேஸ்ட்டு தான் சொன்னேன். அந்த வாய் இப்போ திருப்பி சொல்லாது. இப்போ இந்த வாய் என்னென்ன வேலை பார்க்குதுன்னு சொல்லிட்டு நீயே பாரு அப்படின்ட்டு வந்துட்டு அவ்வளோ ஃப்ளர்ட்டியாக வந்து சொல்கிறான், ரொமான்டிக்காக. இப்போ ஜங்குக்கு வந்து அவனோட சீக்ஸ்லாம் வந்து அப்படியே ரெட் ஆகுது. அவன் வந்து இந்த சைட் ஆஃப் டேவை வந்து அவன் பார்த்ததே இல்லை. ஸோ அவன் வந்து அவ்வளோ ப்ளஷ் பண்ணிட்டு டேவை பார்த்துட்டு டேவோட செஸ்லேயே வந்து அடிக்கிறாங்க. இப்போ டே தான், என்ன இன்றைக்கி என்கிட்டேருந்து நீ தப்பிக்க மாட்டேடா முயல் குட்டி, இன்றைக்கி நீ இந்த புலிக்கிட்ட நல்லா சிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல. இப்போ ஜங்குக் தான் அவனை பார்த்து ஒரு ப்ளஷான ஸ்மைல் கொடுத்துட்டு, இந்த புலிக்கிட்ட நான் சிக்கணும்னு தான் இத்தனை நாள் நான் வெயிட் பண்ணேன், என்னை எவ்வளோ நேரம் நீ வேட்டையாடணும்னு நினைக்கிறியோ வேட்டையாடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவ்வளோ ரொமான்டிக்காக அவனும் திருப்பி சொல்கிறான். டே வந்து அதை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறான். அப்போது முயல் தயாராக தான் இருக்குது, முயல் 3 வருஷமாகவே தயாராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்து டே கிட்ட சொல்ல. டே வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவன் வந்து அப்படியே ஜங்குக்கோட லிப்ஸை வந்து அட்டாச் பண்ணுறான். ஜங்குக்கு வந்து டக்குன்னு டேவோட லிப்ஸை பிடிச்சி கடிச்சிட்டு அவனை வந்து பேக் கிஸ் பண்ணுறான். ஸோ டே வந்து அதை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அவனை கிஸ் பண்ணிட்டே வந்து ரூமுக்கு போயிட்டு அப்படியே வந்து ஜங்குக்கை படுக்க வைக்க, அப்படியே வந்து கொஞ்ச நேரத்தில் அந்த ரூமில் வந்து பயங்கரமான மோர்னிங் சவுண்டு, ஸ்க்ரீமிங் சவுண்டாக வந்து கேட்குது. ஜங்குக்கு வந்து செம்மையாக கத்திகிட்டு இருக்கான். அங்கே வந்து டே ஜங்குக்கு செம்மையாக வேட்டையாடிட்டு இருக்கான். ஸோ அங்கே வந்து அழகான
அழகான ஒரு லவ் மேக்கிங் ப்ராசஸ் வந்து போக 2 பேரும் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபீல் ஆக ஜங்குக் கிட்ட வந்துட்டு அவனோட மார்க்கு கொடுக்க, வந்து ஜங்குக் கிட்ட அவன் மார்க்கு கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான மேக் அவுட் வந்து போகுது. ஸோ அவங்க வந்து செம்மையாக மூன் பண்ணிகிட்ருக்காங்க. டாடி டாடி ஃபாஸ்ட்டாக ஃபாஸ்ட்டாக ஐ லவ் யூ டாடி, ஐ லவ் யூ பேபி, ஐ லவ் யூ மோர்டா, ஐ லவ் யூ மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் லவ்வை ஷேர் பண்ணி ஒரே சோலாக வந்து மாறுறாங்க. ஸோ அதோட அவங்களோட லைஃப் வந்து இன்னும் ரொம்ப 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 ஹாப்பியாக போகுது. ஸோ அவ்வளோதான்டா, நான் இதோட வந்து இந்த ஒன் ஷாட்டை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் ரெக்வஸ்டட் கொடுத்த புஜுக்கிக்கும் மற்ற எல்லா புஜுக்கிஸ்க்கும் வந்து இந்த வீடியோ பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ ரெக்வஸ்டட் கொடுத்த புஜுக்கி எப்படி கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜங்குக் வந்து 18 இயர்ஸ் தான் ஆகுது, ஆனால் வந்து ஒரு மாஃபியாவாக இருக்கணும் அண்ட் இன்னசென்ட்டாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அண்ட் வந்து கோல்டாக இருக்கணும், கேரிங்காக இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்கல. அவங்க வந்து சிஇஓவாக இருக்கணுமா, மாஃபியாவாக இருக்கணுமா அப்படின்லாம் அவங்க வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ அதனால் நானே வந்து கோல்டு சிஇஓவாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அண்டு டேக்கு வந்து அம்மா அப்பா அக்கா இருக்கணும்னு கேட்டிருந்தாங்க. ஜங்குக்கும் அம்மா அப்பா அக்கா இருக்கணும்னு கேட்டிருந்தாங்க. அண்ட் அப்படியே ஒரு அழகான லவ் ஸ்டோரி மாதிரி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அப்படியே கொடுத்துட்டேன். ஸோ அவங்க கேட்ட கான்செப்டில் வந்து இந்த ஒன் ஷாட் கொடுத்துருக்கேன். எல்லாேருக்கும் வந்து பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு பெரிய லைக் கொடுத்துட்டு டாப்டே பார்க்குற எல்லாேருக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் மறக்காமல் உங்கள் தாட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபேமிலியை நம்ம இன்னும் பெருசாக்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெக்வஸ்டட் ஒன் ஷாட்டோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன். லவ் யூ ஆல் பேபிஸ். பாய்.